Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல டாக்கர் கம்போஸ் பத்தி பார்க்க போறோம். Let's get start the video. டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னரை இன்னொரு கண்டெய்னர் கூட லிங்க் பண்ணோம் அப்படின்னா -link ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து டாக்கர் லிங்க் கமாண்ட் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபைனலா டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்றோம். டாக்கர் கம்போஸ்ல வந்து ஒரு சிங்கிள் ஃபைல்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். பை டிஃபால்ட்டா ஒரு லைனக்ஸ் மிஷின்ல வந்து டாக்கர் கம்போஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்காது. அது மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து sudo curl -l இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்கர் கம்போஸ் வந்து நம்ம லோக்கல் ஃபைலை வந்து க்ளோன் பண்ணணும். க்ளோன் பண்ண அப்புறமா டாக்கர் கம்போஸ்க்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கணும். அப்புறமா இந்த டாக்கர் கம்போஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி -வெர்ஷன் கொடுத்து செக் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற டாக்கர் கம்போஸ் ஃபைலை வந்து ஒரு தனியான ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரியில் வந்து நம்ம wordpress.-டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். அந்த டைரக்டரிக்கு உள்ளாடி docker-compose.yaml ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைலில் வந்து 2 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேண்டி 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். நம்ம எத்தனை கண்டெய்னர் வேணாலும் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டாக்கர் கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபி கண்டெய்னர் ஒரு வேர்ட்பிரஸ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டிபியை வந்து இந்த வேர்ட்பிரஸ் கூட லிங்க் பண்ணுவோம். அதுக்கு தான் இங்கே டிஃபென்ஸ் ஆன் கொடுத்துருக்கோம். டிஃபென்ஸ் ஆனில் வந்து டிபி கொடுத்துருக்கோம். இந்த டிபி கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த வேர்ட்பிரஸ் கண்டெய்னர் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா அந்த டாக்கர் கம்போஸ் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்துட்டு -d கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா docker-compose.yaml இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இதில் வந்து .yaml இருக்கலாம், இல்லை அப்படின்னா டாக்கர் yaml இருக்கலாம், இல்லை அப்படின்னா compose.yml ஆர் compose.yaml இந்த 4 ஃபைல் ஃபார்மேட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணோம். நான் சொன்ன ஃபைல் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்த docker-compose -d கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம கொடுத்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா டாக்கர் ப்ராசஸ் கொடுத்து நம்ம கொடுத்த கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வேர்ட்பிரஸ் கண்டெய்னர் வந்து ரன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணோம். செக் பண்ண அப்புறமா ப்ரௌசர் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் IP address டாக்கர் கம்போஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு IP address கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த IP address கொடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து ப்ரௌசர் வழியாக ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிகலாக பண்ணலாம். என்னோட டாக்குமெண்ட்டில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா docker-compose.yaml அந்த ஃபைலை வந்து நான் இதில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா docker-compose-d கொடுத்து இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். டாக்கர் கம்போஸ் இமேஜ் செக்ஷனில் வந்து wordpress_alvin கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஃபைல் வந்து இங்கே எக்ஸிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் இந்த டாக்கர் ஃபைல் கூட நான் அந்த டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறேன். இந்த டாக்கர் ஃபைலில் ஃப்ரம் wordpress apt-get update apt-get install y-nginx அதுக்கப்புறமா nginx.config etc nginx.config அதாவது இந்த என்னோட லோக்கலில் ஒரு nginx ஃபைலும் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிரியேட் பண்ணுற ஃபைலை வந்து என்னோட வேர்ட்பிரஸ் கண்டெய்னருக்கு உள்ளாடி அந்த வேர்ட்பிரஸ் இமேஜுக்கு உள்ளாடி பிளேஸ் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ என்னோட லோக்கலில் வந்து ஒரு nginx ஃபைலுமே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த nginx ஃபைல். பை டிஃபால்ட்டாக வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது nginx வெப்சைட் வருவது மூலமாக தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபைல் நம்ம கொடுக்காட்டா கூட அது இன்ஸ்டால் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கஸ்டமைஸ்டு மேனுவலில் வந்து nginx.config வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த nginx.config ஃபைலை வந்து அதோடைய டிஃபால்ட் nginx கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த இந்த nginx.configuration ஃபைலை யூஸ் பண்ணி தான் nginx சர்வர் ரன் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டாக்கர் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட டாக்கர் ஃபைலில் தான் wordpress_alvin ஒரு இமேஜ் நேம் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டாக்கர் கம்போஸை வந்து ரன் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னோட டாக்கர் ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். டாக்கர் இமேஜஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ wordpress-alvin கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்கர் கம்போஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் கம்போஸ் ஃபைல் அப் பண்ணலாம். கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். 2 கண்டெய்னருமே அப் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. இது வந்து வேர்ட்பிரஸ் கண்டெய்னர், இது பார்த்தீங்க அப்படின்னா MySQL கண்டெய்னர். இதில் போட்டு வந்து 8080 கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8000 கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரு டாக்கர் கம்போஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 8080 தான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 8080. அதுக்கப்புறமா 8080 அதாவது பப்ளிக் IP address நம்ம கொடுத்த போர்ட் நம்பர் 8080 கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.